கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய டிபேட்டா வர கர்நாடகாவில் உள்ள பெங்களூர், மைசூர், மங்களூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வேலை செய்யலாம். உங்களோட நிலைமை அவங்களோட நிலைமைலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறவங்க கன்னடிகா யாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வர பீப்புளை எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வந்து 10,000 இருந்து 25,000 வரைக்கும் இந்த மசோதா வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கர்நாடகா பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து வந்து பாஸ் ஆயிடலாம், ஒரிசால இருந்து வந்து பாஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டுல இப்ப கர்நாடகா பண்ண மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வந்து தனித்தனியா இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 75% ஆஃப் கன்னடிகா மட்டும்தான் அந்த பாஸ்குள்ளார அனுமதிக்கப்படுவார்கள். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியூஸ் ஃபீட்ல ஒரு காமெடி செய்தியா பார்த்தாங்க, விளையாட்டு செய்தியா பார்த்தாங்க. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நியூஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய டிபேட்டா வர மாறி இருக்குங்க. இப்ப சரி இதுல ஏதோ விஷயம் இருக்கு, இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்தாங்க. உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த நியூஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் டு த லோக்கல் கேண்டிடேட். கர்நாடகா கர்நாடகாவில் உள்ள பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து கர்நாடக மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் நிறைய பேர் வந்து கர்நாடகாவில் வேலை செய்யலாங்க. ஏன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க கூட பெங்களூர்ல வேலை பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க உறவினர்கள் கர்நாடகாவில் உள்ள பெங்களூர், மைசூர், மங்களூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வேலை செய்யலாம். உங்களோட நிலைமை அவங்களோட நிலைமைலாம் என்ன ஆகுது அப்படி இந்த மசோதா என்ன சொல்லுது, இந்த மசோதா வந்து பாஸ் ஆகுமா, இதெல்லாம் பற்றி இந்த மசோதா வந்து யாரை வந்து கன்னடிகா அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான கொடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சென்றடையும். நீங்களும் உலகத்துல பல நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்ப கர்நாடக அரசு வந்து ஒரு மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மசோதா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால உள்ள பிரைவேட் கம்பெனிஸ் வந்து கர்நாடக மக்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட் மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் மேனேஜ்மெண்ட் போஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா நிர்வாகம் சாராத போஸ்ட், அதாவது ஒரு குரூப் சி, குரூப் டி அந்த மாதிரி கிளரிக்கல் ஒர்க்ஸ் பார்க்குற அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து பிரைவேட் கம்பெனியில் உள்ள போஸ்ட்டுக்கு வந்து 75% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து கன்னடிகாவுக்கு தான் கொடுக்கணும். மற்றபடி மீதி உள்ள 25% தான் மற்ற ஸ்டேட்ல இருந்து வர பீப்புளுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் போஸ்ட், நிர்வாகம் சார்ந்த வேலைகள், அதாவது இப்ப பெரிய பெரிய ஹையர் அபிஷியல், பெரிய பெரிய கம்பெனியில பெரிய பெரிய ஹையர் அபிஷியல்ஸ் இருப்பாங்க, மேனேஜர், ஆபீசர்ஸ், இந்த மாதிரி போஸ்டிங்க்கு 50% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து கர்நாடகா பீப்புளுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மீதி உள்ள ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல யாரு கர்நாடகா காரவங்க, கன்னடிகா யாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அது என்ன விளக்கம்னு பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து அட்லீஸ்ட் 15 வருஷமாவது வந்து கர்நாடகால வாழ்ந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உண்மையான கன்னடிகானா உங்களுக்கு வந்து சரளமா கன்னட மொழியை வந்து வாசிக்க தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 தெரியலையா, கர்நாடகா தெரியும், கன்னட மொழி தெரியலையா அப்படின்னாலும் ஒரு எக்ஸாம் வைப்போம், நாங்க ஒரு எக்ஸாம் வைப்போம். எப்படி இப்ப நிறைய எலிஜிபிலிட்டி எக்ஸாம்லாம் வைக்கிறாங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வைப்போம். அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க பாஸ் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டுமே வந்து நீங்க ஒரு உண்மையான கன்னடிகா, உங்களுக்கு வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ல கொடுக்குற வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மசோதா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அமைச்சரவையில தான் வந்து இருந்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் சட்டப்பேரவையில நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இது பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் போர்ஷன் இது கம்மி பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சித்தராமையா என்ன சொன்னான்னா, பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து 100% குரூப் சி குரூப் டி வேலைக்கு வந்து 100% ரிசர்வேஷன் வந்து கன்னடிகாவுக்கு தான் கொடுக்கணும், மீதி யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன காரணத்துக்கு வந்து ஒரு அதை மாற்றி அமைச்சு இப்போ 75% சொல்லியிருக்காருங்க. அதாவது இப்ப அந்த கம்பெனிஸ் வந்து இதை மீறி யாரையாவது இந்த 50% 75% மீறி வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வர பீப்புளை எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வந்து 10,000 இருந்து 25,000 வரைக்கும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, நிறைய டெக் மஹிந்திரா மேல கம்பெனிஸ் இருக்கு, சிடிஎஸ் மாதிரி கம்பெனி இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய அதர் ஸ்டேட் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட நிலைமையில என்ன ஆகுது அப்படிங்கிறதே தெரியலங்க. இவங்க சொன்ன அறிக்கையால நாஸ்காம், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில உள்ள ஐடி கம்பெனி எல்லாருமே பாத்தீங்கன்னா நாஸ்காம்ல ஒரு மெம்பரா தாங்க இருப்பாங்க. அந்த நாஸ்காமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப அடிபட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாஸ்காமே வந்து ஒரு இதை தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஆந்திர பிரதேசம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் ஆந்திராக்கு வாங்க, பெங்களூரை விட்டு கர்நாடகா விட்டு வந்து ஆந்திராக்கு வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு கம்பெனி அமைச்சு தரத்துக்கு செட்டப் கொடுக்குறோம், எங்களுக்கும் ஏகப்பட்ட வளங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஹொசூர்லயும் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஏர்போர்ட்லாம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஹொசூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நம்மளோட தரமும் ஹொசூரோட தரமும் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ அது இல்லாம மேட்டர் பெங்களூர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே, அதாவது அங்க பாத்தீங்கன்னா கன்னடிகாவோட அதிகமா பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள் இருக்காங்க, மராடி இருக்காங்க, தமிழன் இருக்காங்க, மலையாளம் இருக்காங்க. மலையாளம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி பெங்களூர்லயும் பாத்தீங்கன்னா மலையாளிஸ் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட் பீகாரி, ஒரிசா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பெங்களூர்ல வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டி இந்தியன்ஸ் கலந்த ஒரு ஸ்டேட்டா தாங்க கர்நாடகா இருக்கு. பட் இந்த மாதிரி ரூல்ஸை போட்டாங்கன்னா அந்த இதுக்கான இது அடிபட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க கவர்மெண்ட். இந்த மசோதா வந்து நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைவேறாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு, இந்த சட்டமே பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்குங்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டேட் வந்து மற்ற பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து மற்ற ஸ்டேட்ல இருந்து வர பீப்புளுக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் மூலமா வந்து தடை பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 சொல்லியிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா 2023 பாத்தீங்கன்னா ஹரியானால பாத்தீங்கன்னா இதே மசோதா வந்து தாக்கல் செஞ்சாங்க. அங்க இருக்கிற சட்ட அமைச்சகம் என்ன பண்ணிச்சு, இதை கேன்சல் பண்ணிச்சு. இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்ல நடந்தது. இப்ப நம்ம கர்நாடகாவில் இந்த ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ண போறோம்னு சொல்லி இப்ப தற்போது அந்த ஆண்டுக்கு வர கட்சி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சட்டம் வந்து பாஸ் ஆகாது அப்படின்றதான் சொல்றாங்க. ஏன்னா இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே மாற்றி எழுத வைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகும் இந்த மாதிரி சட்டங்கள் பாஸ் ஆச்சுன்னா. ஸோ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கர்நாடகா பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்து நிறைய கம்பெனிஸ் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து செட்டப் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய போஸ்ட் பாத்தீங்கன்னா மேனேஜர், ஆபீசர் போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜ் பேசுற ஆளா இருக்காங்க. அவங்க வந்து எங்க ஊர் மக்களை வந்து எடுக்காம அவங்க ஊர் மக்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் நாங்க ரொம்ப தடைபடுறோம் வேலை பார்க்கறதுல. ஸோ இந்த மாதிரி எங்களெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க வேலைக்கு அப்படின்ற மாதிரி கர்நாடகா பீப்புளும் ஒரு இதை முன்வைக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு கண்டிப்பா ஒரு வேலிடான பாயிண்ட் தாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காரணங்கள் அமையறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட். அதை நம்ம சரி செஞ்சால் மட்டுமே தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம தீர்வு காண முடியும். இப்ப கர்நாடகா பண்ண மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வந்து தனித்தனியா இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் போய் நம்ம இந்திய மக்கள் எங்கேயும் போய் வேலை செய்யுங்கிற அந்த விஷயமே வந்து அடிபட்டு போவாங்க. ஃப்ரீடம் டு ஒர்க் இன் எவரி பிளேஸ் இன் இந்தியாங்கிற விஷயமே அடிபட்டு போவாங்க. என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டங்களை வந்து ஆதரிக்க கூடாது. இந்தியாவில் உள்ள மக்கள் இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையும் எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க.
ஏன் நம்ம டிஎன்பிசி எடுத்துங்க, டிஎன்பிசியோட முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்குங்கிறதாங்க விஷயம். ஆனா இங்க அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. டிஎன்பிசியில கொஞ்ச நாளுக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகார்ல இருந்து வந்து பாஸ் ஆயிருந்தான், ஒரிசால இருந்து வந்து பாஸ் ஆயிருந்தோம். இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டுல டிஎன்பிசியில கவர்மெண்ட் செக்டார்ல பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புளை வந்து வேலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கர்நாடகா இப்படி போடுற ஒரு சட்டம் வந்து கண்டிப்பா வந்து அது எதிர்க்க வேண்டிய ஒரு சட்டம் தாங்க. இது என்னோட கருத்து. இது வந்து நான் வந்து இதுதான் கருத்து அப்படின்னு நான் சொல்ல வரல. மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களோட கருத்து என்ன? இந்த சட்டம் ஆதரிக்கப்பட வேண்டுமா இல்லை வந்து நிராகரிக்கப்பட வேண்டுமா? மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை, கொலைகளில் முன்னுரிமைங்கிற விஷயம் வந்து ஆதரிக்க வேண்டியதா நிராகரிக்க வேண்டியதாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கறேங்க. கர்நாடகாவில் உள்ள மைசூர்ல இருக்கிற மைசூர் பேலஸுக்கு வந்து இதே மாதிரி சட்டத்தை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 75% கன்னடிகா மட்டும்தான் அந்த பேலஸ்குள்ளார அனுமதிக்கப்படுவார்கள். மீதி 25% தான் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சட்டம்லாம் பாஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இந்த மசோதாவும் இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம இந்த கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் லோக்கல் பீப்புள் இதை வந்து ஆதரிக்கணுமா அப்படிங்கறத எஸ் ஆர் நோ அப்படிங்கிற நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு கீழா போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எஸ் நோ அப்படிங்கிறத சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி உலகத்தில் நடந்த நிகழ்வுகளை பத்தி பேசும் முறை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் மகன். அப்புறம் என்னன்னா, நம்ம சேனல் வந்து எல்லா சோசியல் மீடியாவில் இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாவும் இருக்கு. ஸோ அந்த சோசியல் மீடியாவோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து உங்களோட ஆதரவை தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.